ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். கேழ்வரகு கூழ் வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மாவு புளிக்க வச்சுக்கணும். இன்றைக்கி நைட்டு புளிக்க வச்சா தான் நாளைக்கு செய்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பானையில் புளிக்க வைங்க, அது ஒரு தனி டேஸ்ட் தரும். மாவு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடிடணும், கையை போட்டுலாம் கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பச்சரிசியில் தான் செய்யணும் மெயினாக, அதான் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் அடுப்பத்தை வச்சுட்டு நம்ம சாப்பாடு எப்படி செய்கிறோம் அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட வைக்கணும். அப்போ தான் நம்ம அது கெட்டியாகும்ல, அதனால தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. அப்புறம் அரைப்பதம் வெந்த பிறகு அந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவை எடுத்து ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது கெட்டியாகிடும், அப்புறம் வேஸ்ட் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கழித்து அதை கிண்டிக்கினே இருங்க. நீங்கள் கிண்டல்னா அடியில் தீஞ்சிரும், அதனால் சொல்கிறேன். இந்த வெயிலுக்கு இதமாக இந்த கூழை குடிச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வில்லேஜ் ஸ்டைல்லாம் நாங்கள் ஈவினிங்கில் நைட்டு கூட குடிப்பாங்க. ஏன்னா சாப்பாடு பிடிக்காது. இன்றைக்கெல்லாம் வெயிலில் இருந்துட்டு வராங்கல்ல, அதனால் சாப்பாடு பிடிக்காது. கூழ் நைட்டு கூட குடிச்சிட்டு கூட படுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அதனால் சொல்கிறேன், அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்